Hello everyone. Iqoo 7 இந்த மொபைலோட ப்ரோஸ் கான்ஸ் அண்ட் ரிவ்யூ என்றது பார்க்கலாம். இந்த மொபைலை பொறுத்தவரை ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும் தான். 4400 mAh பேட்டரி தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே 5G டூயல் சிம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல். ஆனால் இவங்க அட்லீஸ்ட் ஒரு 5000 mAh பேட்டரியாவது கொடுத்துருக்கணும். பட் ஆனால் வெறும் 4400 mAh தான் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏன் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா 66 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 0லேருந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு ½ ஹவர்லேயே சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதுவே இவங்க 5000 கொடுத்தாங்கன்னா இந்த டைம் அந்த 30 நிமிஷம்ன்றது கொஞ்சம் அதிகமாகும். அதுக்காக மட்டும் தான் இவங்க பேட்டரி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு ஹெவி கேமர்ஸ் நல்லா ஹெவியாக கேம் விளாட்றவங்க வந்து ஒன் டே இந்த மொபைல் யூஸ் பண்ண முடியுமா கேட்டால் கொஷின் மார்க் தான். ஒரு ஆவரேஜ் யூஸுக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஒன் டே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் 30 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. இது நம்ம இந்த அடாப்டரில் போடும்போது தான் இந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக ஏறும். இது நம்ம பவர் பேங்க்கில் போட்டு சார்ஜ் பண்ணும்போது இது இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஏறுமா கேட்டால் கொஷின் மார்க் தான் அதுவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான மொபைல் தான். ஏன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 870Gன்ற ஒரு நியூ சிப்செட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ் எல்லாமே நல்லா அப்டேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் ஓஎஸ் 11.1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. 48 MPக்கான சோனி IMX 598 OIS கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 120Hz டிஸ்பிளே 6.6 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ரிசல்யூஷன் 2340 × 1080 பிக்சல். டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது அந்த பேட்டரி மட்டும் தான். மீதி எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. Iqoo 7 இந்த மொபைலோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.